ஹாய் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தோட ஐடியா, கான்செப்ட், ஃபார்முலா, கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் ஸ்டில் ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சதானா, லைக் ரியலி நம்ம இது பண்ணிடுவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் நான் எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இல்லை சிமிலர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு. நான் புக்ஸில் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரியான சிமிலர் ப்ராப்ளம்ஸோ இது ப்ராப்ளம்ஸோ நான் பார்த்ததில்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் அந்த புக்கில் அந்த கான்செப்ட் படிக்கும்போது இது மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் மேக் பண்ணது தான். ஸோ ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம். சரி, ஓகே. ப்ராப்ளம் என்னென்னா, a resistance whose color bands are brown, black, red is connected with voltage source of 72 volt. A current I is flowing through it. Which of the following is impossible value of I? ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம கலர் பேண்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைன். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 72 வோல்ட் அப்படி இருக்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா சர்க்யூட் இஸ் க்ளோஸ்ட் as well as அது வந்து கண்டக்ட் பண்ணுறது தான். ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இட் வில் கண்டக்ட். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட்டோட வேல்யூ இருக்குல்ல, அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தட் வேல்யூ, அந்த கரண்ட்டோட வேல்யூக்கு வரவே வராது அப்படின்ற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கலர் பேண்ட்ஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச நிமோனிக்ஸ் இருக்குது. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், ஹேட் வெரி குட் வைஃப். ஸோ அதுபடி பார்க்கும்போது பி ப்ரௌனுக்கு 1, பிளாக்குக்கு 0 இன்ட்டு 10 பவர் ரெட்டுக்கு 2. ஸோ இது நமக்கு பார்க்கும்போது என்ன வந்துருதுன்னா 10 பவர் 3, 10 பவர் 3னா 1000. ஓ சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்து மொத்தம் 4 பேண்ட்ஸ் இருக்கும். அந்த 4th பேண்டோட கலர் இங்கே தரல. அப்போனா 4th பேண்டுக்கு கலர் இல்லை. கலர் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இட் ஹேஸ் அ டாலரன்ஸ் ஆஃப் 20%. ஸோ 20%. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 20% ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். 20% பிரேக் டவுன் பண்ணோன்னா 1000 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. கரெக்டாக? ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகி 200 வரும். So the resistance value can be 1000 plus or minus 200 ohm. So the resistance can have the value 1000 lerundu 200 போயிடுச்சுனா 800. 800 to 1000 plus 200 1200. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுவாக வேணால் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவாக இருக்கலாம். எனக்கு தெரியல, லைக் இது வரைக்குமே உங்களுக்கு புதுசாக இருக்குமா இல்லையான்னு. அந்த கொஷின்ஸ் வந்து இது வச்சு கூட மேக் பண்ணலாம். எப்படின்னா, இதே மாதிரி கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் இம்பாசிபிள் ஃபார் கிவன் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டு, இந்த ரேஞ்ச் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுதான் இம்பாசிபிள் வேல்யூ அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஜஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. எனக்கு தெரில, நான் சொல்கிறது இட் மேக்ஸ் சென்ஸ் ஆர் நாட், எனக்கு அது தெரில. பட் இது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கிளவரான ஐடியா, ஒரு நியூ ஐடியாவாக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராப்ளம் மேக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நத்திங் பட் ஓம்ஸ்லா தான். V ஈக்குவல் டு IR. ஸோ கரண்ட் தான் கேட்டுக்கோங்க. I ஈக்குவல் டு V/R. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ கிவன் வோல்டேஜ் வந்து 72, லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 800. ஸோ இது அடித்தா நமக்கு என்ன வரும்? 9. ஸோ 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 அப்போனா 90 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஸோ 90 மில்லி ஆம்பியர். கம்மியான ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கும்போது. இதே அதிகமான ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா 72 டிவைடட் பை 1200. ஸோ 12 டேபிளாகவே அடிக்கலாம். ஸோ அடிக்கும்போது நமக்கு என்ன வரும்? 6 டைம்ஸ். ஸோ 6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. So 60 into 10 power minus 3. So 60 milliampere. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கரண்ட்டோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்னா 60 milliampere to 90 milliampere. ஸோ இந்த கரண்ட் தான் அதில் ஃப்ளோ ஆகும். இந்த ரேஞ்சுக்கு வெளியே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 60 to 90. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இம்பாசிபிள். பட் கொஷின் வைஸ் பார்க்கும்போது அதுதான் கரெக்டான ஆப்ஷன். Because 50 milliampere is impossible to flow in this resistance for this voltage source. ஸோ கொஷின் ரொம்ப புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், லைக் ஹானஸ்ட்டாக சொல்லலாம், ரொம்ப பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.